அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் இப்போ பிரிண்ட்டு கொடுக்குறோம். ஸோ பிரிண்ட்டு கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 பேஜஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் நம்மளுக்கு நேமு, பெட்ரோல், ரீசார்ஜ், ட்ராவல்ஸ்ன்னு நம்ம போட்டது இருக்குது, ஹெட்டர் இருக்குது. ஸோ செகண்ட் பேஜில் நம்மளுக்கு ஹெட்டர் இல்லை. பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு நேமு, இது என்ன அலவன்ஸு, இது என்ன அலவன்ஸுங்கிறது தெரியாது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிற மாதிரியே 2வது பேஜுக்கு வரணும். 2வது பேஜுக்கு கிடையாது, எத்தனை பேஜஸோட டேட்டா நீங்கள் வச்சுருந்தாலும் அத்தனை பேஜஸோட டேட்டாவிலே வரணும். அப்படின்னா அது எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டேட்டில் இருக்கிற மாதிரியே நீங்கள் எத்தனை பேஜஸ் வச்சுருந்தாலும் 2வது பேஜில் இருக்கிற டேட்டாவுக்கு வர மாதிரி இப்போ பண்ணலாம். ஏன்னா இது என்கிட்ட 2 பேஜஸ் தான் இருக்குது. நீங்கள் 100 பேஜ் வச்சுருக்கீங்கனாலும் அதுக்கு பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இந்த நேம் எல்லா பேஜும் வர மாதிரி பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த டேட்டா வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளார போங்க. அதுக்குள்ளார போயிட்டு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பேஜ் செட்டப் அப்படிங்கிறதுல பிரிண்ட்டு டைட்டில்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் செட்டப் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பேஜ், மார்ஜின், ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர், ஷீட் அப்படின்னு சொல்லி நிறையா டேப் இருக்குது. இதில் ஓகே, இதில் ஷீட் அப்படிங்கிற அந்த டேபுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ரோ டு ரிப்பீட் ஆன் டாப் அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் அது பண்ணணும். ஸோ என்னென்னா ஒவ்வொரு ரோலையுமே ரிப்பீட்டாக டாப்பில் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுக்கணும். இங்கே என்ன வரணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த டோட்டல் ரோவும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அதை கிளிக் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ஓகே கொடுக்குறோம். இப்போ கண்ட்ரோல் P கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஜ்லேயும் இப்படி இருக்குது, செகண்ட் பேஜ்லேயும் பார்த்திங்கன்னா அது ஆட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எத்தனை பேஜஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் அதில் ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ட்ரிக் தான் இது. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது, 2வது பேஜ் 3வது பேஜுக்கு தெரியாது. காப்பி பண்ணி பேஜை அலைன்மெண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டைம் எடுத்துக்கும். இதே 100 பேஜ் இருந்ததுன்னா 100 பேஜுக்கு நீங்கள் ஒவ்வொரு பேஜுக்கு கீழேயும் அடுத்தடுத்த பேஜுக்கு ஒவ்வொரு காலமும் இன்சர்ட் பண்ணி நீங்கள் டைட்டில் போடுறது ரொம்ப சிரமம். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எத்தனை பேஜஸ் இருந்தாலும் அத்தனைக்கு டைட்டில் நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதேபோல் நிறைய வீடியோ என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.